ஸ்ரீரங்க மகாத்மியம் ஸ்ரீ ரகுவம்ச கதை. ஸ்ரீ சத்குரு கூறினார், இக்ஷ்வாகுகள் இவ்வாறு தன் அதிர்ஷ்ட தெய்வத்தின் அதிபதியான பரமபுருஷ பகவானை அடைந்தனர். அவர்களில் முதன்மையானவர் தனது பக்தி மிக்க சகோதரர்களுடன் நாள்தோறும் அவரை வணங்கினார். புலவர்களின் புலன்களை வென்ற கவிஞன் இயல்பாகவே போக பாதையை அடைந்தான். தாமரை இதழ்களை போன்ற விழிகளை கொண்ட வண்ணங்களில் வசிக்கும் மூல தெய்வமான நாராயணரை வணங்குங்கள். மன்னன் சர்யாதியின் மகள் மிகவும் அழகாகவும் பரமபுருஷ பகவானிடம் பக்தி கொண்டவளாகவும் இருந்தாள். ஸ்ரீரங்கநாதரின் அருளால் முனிவர்களின் அதிபதியான சயவனனை அவள் தன் கணவனாக அடைந்தாள். மகேஸ்வரரின் மகனான அம்பரீஷர், அதன் பெயர் நாபாகர், ஸ்ரீஹரியின் பக்தர். கோபத்தில் துர்வாச முனிவரால் சபிக்கப்பட்ட அவர் அதிர்ஷ்ட தெய்வத்தின் ஆண்டவரான பகவானால் பாதுகாக்கப்பட்டார். அதேபோல் யுவனஸ்வா என்ற மன்னன் அரங்கனின் இறைவனை யாகம் செய்து வழிபட்டான். உலகிலும் மாந்தாதா என்ன புகழ் பெற்ற தவறாத வீரம் கொண்ட ஒரு மகனையும் பெற்றெடுத்தான். மன்னரின் 50 மகள்களும் தங்களை தாழ்த்தி மூல தெய்வமான ரங்கேஸ்வரரையே வணங்கினர். தங்கள் கணவரான சௌபரி முனிவரை பெற்ற அவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெற்றனர். பூமியின் அரசனான சௌதாசன் கூட வசிஷ்டரால் சபிக்கப்பட்டு அரக்கனாக மாறினான். மடையண்டி என்ற அரிசி வண்ணங்களின் இறைவனை பக்தியுடன் வணங்கி அவரை காத்தாள். ரங்கனை வணங்கிய பிறகு சாகரன் என்று அழைக்கப்பட்ட மன்னனுக்கு 60,000 மகன்கள் இருந்தனர். அவனால் உருவாக்கப்பட்ட கடல் இன்றும் அவனது வம்சத்திற்கு இவ்வுலகில் புகழை தருகிறது. பக்தர்களின் தலைவனான பகீரத மன்னன் அழகிய ரங்க உருவத்தை வணங்கினான். உலகங்கள் மந்தாகினி நதி மரியாதைக்குரிய ஒருவரின் தொடுதலால் தூய்மைப்படுத்துகின்றன. மற்றும் கட்வாங்கன் என்ற பூமியின் அதிபதியான மன்னன் ரங்கேஸ்வரரின் தாமரை பாதங்களில் பக்தி நிறைந்தவர். ஒரு கணம் அனைத்து ஆசைகளையும் துறந்து ஸ்ரீஹரியை நினைத்து கடைசியில் முக்தி அடைந்தார். அழகே என்ற பெயருடைய சத்யசந்தன் தன் விழிகளை எதிரியின் பூசாரியிடம் கொடுத்தான். பகவான் ஸ்ரீ ரங்கநாதரின் அருளால் மீண்டும் ஒரு முறை பார்வையும் உயர்ந்த இருப்பிடமும் பெற்றார். உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ககுஸ்த மன்னன் பகவான் ரங்கநாதரின் வல்லமையால் அசுரர்களை கொன்றார். காளை வடிவில் ஏறிய தேவேந்திரனை தேவலோகத்தில் கூட தேவர்கள் வழிபட்டனர். முற்காலத்தில் அரசனுக்கு வசிஷ்ட முனிவரின் வார்த்தைகளால் திலீபன் என்ற மகன் பிறந்தான். ஸ்ரீரங்கநாதரின் கருணையின் சக்தியால் அவர் பக்தியுடன் சௌரபி தேவியை வணங்கினார். ரகுவும் திலீப மன்னன் மகனும் அரங்கனின் அன்பான இறைவனை வணங்கினர். உறுதியான ராமபிரான் எல்லா திசைகளையும் கைப்பற்ற புறப்பட்டு எல்லா இடங்களிலும் வெற்றியை பெற்றார். அஜோ மன்னன் பரமபுருஷ பகவானை வணங்கி ரங்கேசா என்ற மகனை பெற்றார். அவரது தந்தையான பகவான் ஸ்ரீஹரி தனது பராக்கிரமத்தினால் உலகிலும் மிகவும் பிரபலமானார். ஸ்ரீரங்கநாதனின் திருவருளை வழிபட்டவர்கள் பூமியில் உள்ளவர்கள் யார்? கருணை பொக்கிஷமாகிய அரங்கனின் அதிபதியான இந்த கல்ப மரம் இவ்வாறு படகோட்டி செல்லவில்லை. ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் உள்ள ரகுவம்ச கதை இனிதே நிறைவடைந்தது.